டைரக்டர் இன்றைய தினம் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். இன்றைய தினம் அல்-ஷிஃபா மருத்துவமனை நமக்கெல்லாம் தெரியும், காசாவினுடைய இந்த யுத்தம் ஆரம்பிக்கப்பட்ட நாட்களிலேயே பாரிய தாக்குதலுக்கும் அழிவுக்கும் உள்ளாக்கப்பட்ட இடம்தான் அல்-ஷிஃபா. மொத்தமாக அல்-ஷிஃபாவினுடைய அனைத்து வளங்களையும் அழித்து நொறுக்கி இருந்தார்கள். காசா நிலப்பரப்பிலே இருக்கக்கூடிய அனைத்து வளங்களும் கொண்ட ஒரு மருத்துவமனையாக இது இருந்தது. அனைத்து மருத்துவ பிரிவுகளும் இங்கே இருந்தது. சுகர் பேஷண்ட்டுகளாக இருந்தாலும், புற்றுநோய் மருத்துவர்களாக இருந்தாலும், குழந்தைகளுக்கான மருத்துவ பிரிவுகளாக இருந்தாலும் அனைத்தும் உள்ளடங்கிய ஒரு ஜெனரல் ஹாஸ்பிட்டலாக இந்த இடம் செயல்பட்டு வந்தது. அப்படியான இடத்தை தான் முதன்மையாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு பயங்கரவாத இராணுவம் தாக்குதல் நடத்த ஆரம்பித்தது. அப்படி தாக்குதல் நடத்தியதில் கடந்த நவம்பர் மாதம் 23ஆம் தேதி அன்று அல்-ஷிஃபா மருத்துவமனையினுடைய இயக்குனர் முகம்மது அபு சல்மியா என்கிறவரை அவர்கள் அநியாயமாக கைது செய்தார்கள். நவம்பர் 23ஆம் தேதி